வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிக்கிங். ஒரு படமானது ரீரிலீஸ்லேயே மிகப்பெரிய அளவில் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. அது நிச்சயமாக கில்லி படமாக தான் இருக்கும். ஸோ கில்லி படமானது இப்போ 2024 வந்த தமிழ் படங்களுடைய கலெக்ஷனை விட அதிக அளவில் கலெக்ஷன் எடுத்திருக்கு. உதாரணம் சொல்லப்போனால் இப்போ வரைக்குமே 2024 அதிக அளவு கலெக்ஷன் எடுத்த படங்கள் லிஸ்ட்டை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அயலான், அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர், அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது கில்லி படமாக தான் இருக்குது. ஸோ கில்லி படமானது கலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய சம்பவமே பண்ணிட்டு இருக்கு. ஸோ கில்லி படமானது ஓவராலாக எவ்வளோ கலெக்ஷன் எடுத்துக்குன்னு பார்ப்போம். ஸோ கில்லி படமானது நேற்றையோட 16 நாள் முடிவடைந்திருக்கு. ஸோ 16வது நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 69 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலாக வேர்ல்டு வைடாக 76 லட்சமாக 16வது நாள் கலெக்ஷன் மட்டுமே பண்ணி இருக்குது. அதாவது பல படங்கள் தன்னுடைய லைஃப் டைம்ல கலெக்ட் பண்ண வேண்டிய கலெக்ஷனை கில்லி படமானது 16வது நாள் கலெக்ஷன்ல மட்டுமே எடுத்திருக்கிறது தான் இங்க நிதர்சனமா உண்மையா இருக்குது. ஸோ ஓவராலா கில்லி படமானது எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ கில்லி படமானது கர்நாடகாவில் 1,40,40 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருக்குது. அதே மாதிரி ஓவர்சீஸ்ல 6,50 லட்சத்தை கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ் படங்களுமே டோட்டலாக லைஃப் டைம்ல கலெக்ட் பண்ணிய கலெக்ஷனை ஓவர்சீஸ் ஒன்ல மட்டுமே கில்லி படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இதுவரைக்குமே 24,90 லட்சத்தை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலா கில்லி படமானது ரீரிலீஸ்ல 16 நாள்ல மட்டுமே 32,80 லட்சத்தை கலெக்ட் பண்ணிருக்கு. இத்தனைக்கும் கில்லி 2004 ரிலீஸ் ஆன டைம்ல அதனுடைய லைஃப் டைம் கலெக்ஷனே 50 கோடியா தான் இருந்துச்சு. பட் கில்லி படமானது ரீரிலீஸ்ல மட்டுமே 30 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. கில்லி படமானது ஓவராலாக எவ்வளவு கலெக்ஷன் எடுக்கும் என்று உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.